விட்டாச்சுங்க. எல்லாருமே ட்ராவலர் எது இதில் வந்தாலும் இங்கேருந்து அவங்க ஜீப்பு ஏதாவது போய் ஆகணும் போல இருக்குது. வண்டி விட்டு போகிறோம். நம்ம பசங்க கேங்க அங்கே இருக்காங்க. போனோம். நம்ம கேமராவில் மெமரி கார்டு மாற்றிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ லைனில் நிற்கணுமாங்க. புக்கிங் ஒன்லி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து உள்ளே போகணும். நம்ம கேங்க இங்கே ஃபுல்லாக நிற்குது. வேணாம் அப்படியே வாயில் நீ பத்தியா கேமரா வந்தா நடிக்கிற பத்தியா நான் நடிப்பு பத்தியா இதை மட்டும் தர மாட்டேன். பிகராது இது பிகராது. இங்க வச்சிருக்கேன். சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு ஓகே. கூட்டத்தை பாருங்க. இருங்க பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பரவாயில்ல. இட்லி பரவாயில்லைங்களா? மேகி தோசை தான் வந்து 10 பேர் சேர்ந்து பிக்கணும். 10 பேர் மேகி நல்லா டேஸ்ட் நல்லா தான். மேகி ஓகே. தோசை கொஞ்சம் மேகி மாதிரி ஆயிட்டு இருக்கு. நைட்டு தோசையா? டயட் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அப்போ டைட் ஆகி நல்லா ஸ்லிம் ஆயிடுச்சு. இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய அந்த கிளைமேக்ஸ் வரும் அந்த மாதிரி கூட்டம் ஃபுல்லாக நிற்குது. இப்போ கம்மியாகிடுச்சு. அந்த லாரியெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு 2 பேர் என்ன அங்கே வந்து நிற்கிறாங்க. முடிச்சா இல்லையா? சரி வாங்க வெளியே வாங்க நம்ம வெளியே நிற்போம். பாவம் நமக்காக இந்த ஜீவனுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன தலைவர உள்ளே போய் பெருசாக போகுது. இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் கேஷ் தானா, ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்தம் 7 பேர். நாங்க தான் அந்த 7 பேர். எங்களுக்கு பையனா என்னன்னே தெரியாது. ஜான் ப்ரோ சொல்லுங்க. நீங்க வீட்டு ரூமுக்கு வந்துட்டு அந்த வீடியோ எனக்கு வேணும். இந்த வீடியோவா? 1000 ரூபீஸ். நாங்க அந்த 7 பேர் சொல்லிட்டு ஃப்ரண்ட் எடுத்து இப்போ நிலுகுல ப்ரோ நான் ஆல்ரெடி குடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல இறங்க போறோம் ப்ரோ. கொலல யோ வாய் முக்கியா சொல்லுங்க. இப்ப மறுபடியும் சொல்லுங்க. ஆஃப்ரோடிங் ரிவர் கிராசிங்லாம் 2 வீலர்லாம் அலோடு இல்லை. போகலாம் ப்ரோ. ரிவர் கிராசிங்கிறதால விட மாட்டேன்றாங்க. இல்லைன்னா காஞ்சிகாந்தா போகலாம். இந்த மனுஷன் யாருன்னு தெரியல. குரங்கறி கேட்கறாப்புல என்ன வேணும்? அது ஹானிபல் போலும். ஒரு வண்டியே விடுறாங்க. ஏன்னு தெரியல. என்ன வீடியோ நாங்க வச்சிருக்கோம். அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டு டாக் பண்றேன். நல்லா போயிட்டு இருக்கு. டாபிக் நல்லா தான போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. முடிஞ்சிச்சு. தனியா ஒரு ரூம் அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டாங்களாங்க ப்ரோ. ப்ரோ யாரா கேட்டிங்க ப்ரோ? சும்மா கால் வலிக்குது. எங்க போனோம்? கியூ நான் சூர்யா ப்ரோ நிக்கறாரு. போலாம் அங்க ஆசோ. ப்ரோ நான் தான் ப்ரோ அங்க நின்னு ஃபுல் கியூலயுமே. அதுக்கு தான் உங்களுக்கு நிக்க சொல்றோம். அதுக்கு தான் பாருங்க பின்னாடி பாருங்க. கால்லாம் வந்து பின்னாடி பாருங்க உங்க சொந்தக்காரங்க. உங்களோட சொந்தக்காரங்க வந்து அவங்க. எஸ் சேம். இது கால்லாம் வந்து கூட போனீங்க குச்சி விளையாடலாம். போக கால் வலிக்காது. தூங்கிட்டாரா? அசதியில தூங்கிட்டான் போல இருக்கு. சரி சொல்ல வந்தீங்களே காலெல்லாம் அப்படியே கவ்வான்னு அப்படியே இழுக்குது. நடந்தா சரியாயிடும். ஆமா நடந்தா போயிடும்.
உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. குதிச்சாச்சு. பத்திக்குது சமவில ஏப்பா சாத்தி வைப்பா எதனா குரங்கு தூக்கிட்டு போயிடும். பொருள் எதுவும் உள்ள வைக்காதீங்க, எடுத்துருங்க. உள்ள you see the terrain how it will be. நீ வந்திருக்கீங்களா? இல்லை நான் வந்ததே இல்லை இங்கே. நான் திரும்புறேன். இல்ல முதல்ல இல்ல देखो वो आ गया. ப்ரோ சூர்யா ப்ரோ இதெல்லாம் உங்க வண்டி விட்டா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஏன் ப்ரோ உங்க வண்டி ஆஃப் ரோடு பயங்கரமா போகுது. ப்ரோ வண்டி செம்மையா போகும் ப்ரோ. இதுல ஹிமாலயன் ஆகட்டும் உள்ள பாக்கு மரம் எல்லாம் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் கூட இருக்கு. ஆனா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. பாக்கு மரம் இதுக்கு முன்னாடியும் நிறைய இருக்கு. ஆத்தோரமா என்னன்னா அவங்களுக்கு மட்டும் அலோடு. ஹோட்டல் இருக்கு. இந்த பக்கம் கூட வீடு இருக்கு. பாருங்க கோயிலே இருக்கு. கோயிலே இருக்கு. கீழே விழுந்தா ஓகே தானே? நல்லா ஒருத்த வருமே. இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. நான் ஆபீஸ்லயே நான் ரிஸ்க் வேல்யூவேட்டர் தான். எனக்கு வந்து நல்லது தெரியாது. ஐ நோ த மிஸ்டேக். ஆமா ஐ அச்சிச்சா ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பா செம்ம ஈடு மரலாம். இதாங்க கேட்டு இந்த தூண் தான். இந்த தூணை இடிச்சு விழுந்துட்டு இருக்குது. இங்கேருந்து சரி வேற அந்த கேப்ல ஃபுல்லா அடைச்சிக்கிச்சுன்னா ஓ இங்கேருந்து இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்துடணுமா?
இங்கேருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து திருப்பி பிக்கப் பண்ணிட்டு போவாங்களாம். யாருன்னா திருப்பி அங்கேருந்து யாருன்னா போய் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் அவர் அப்படி யூட்டர்ன் பண்ணி போயிடுவார். கிட்ட கிடங்க இப்போ கிடங்க. சிட்டி பையன், சுட்டி பையன். ப்ரோ இங்க பாருங்க, இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்க வந்து நிறுத்திட்டு வெயிட் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் டைமுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ கீழே போகணும், அதான் வழி. பசங்களை வரட்டும், பார்த்துட்டு போகலாம். இப்படியே வந்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே பாருங்க மேலே இருக்க ட்ரெயின் ட்ராக். ஜாவேத், ப்ரோ வாங்க. சத்தம் கேக்குதா? அப்பா வைப்பு தான். சும்மா வெறும் வீடியோவா எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். இப்போ எல்லாம் போயிட்டாங்க. நானும் கணேஷ் ப்ரோ மட்டும்தான் பின்னாடி. விஜய் மச்சானை வந்து அப்படியே பஸ் மாற்றி போட்டு போயிட்டு அவனும் கெவினும் கிளம்பி போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. லாஸ்டா பார்த்தாச்சு தலைவரே. எஸ் இல்ல ப்ரோ, அவரை கடைசியா பார்த்தாச்சு ப்ரோ. இப்ப கை காட்டுங்க, மூச்சு வாங்கல. ட்ரெயினை தான் பார்க்கல, ட்ரெயின் போனா நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த கல்லெல்லாம் எப்படி நிக்குதுன்னே தெரியல. ஜாவேத்
கெவின் கெவின் கணேஷ் ப்ரோ ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள், அப்படியே அழகாக வானத்தை பார்த்து அந்த அருவியை பார்த்து படுத்துக்கிட்டு அந்த தண்ணி மேலே மிதங்கிறது எவ்வளோ சொகன்னு பாருங்கள். அதையும் கேப்சர் பண்ணியிருக்காப்புல நம்ம கணேஷ் ப்ரோ. இந்த லைஃப் ஜாக்கெட் மட்டும் எங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி எடுத்துகிட்டு போயிடலாங்க. லைஃப்பை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க, பயப்பட தேவையில்ல. ரொம்ப எதனா ஆகிடுமோன்னு ஃபீலே பண்ண தேவையில்லைங்க. மாட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் இறங்கிடலாம், செம்ம என்ஜாய் பண்ணலாம். லைஃப் வந்து அவ்வளோ அழகாக காட்டும் அந்த லைஃப் ஜாக்கெட். பயம் இல்லாமல் உங்களை வந்து ஒரு பாருங்கள் எவ்வளோ பள்ளம், ஆனால் எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க. அவ்வளோ யாருக்குமே நீஞ்சல்லாம் தெரியாது, ஆனால் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த இடம் மறக்க முடியாத ஒன்றுங்க. யாருன்னா போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா பேர் இருக்காங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு, வீடியோ. Chalk Slam. அந்த பொண்ணுதான். அப்பனா ஐயனார் ப்ரோ. இங்க இருந்தது ஃபுல்லா அதான் இங்கேருந்து இந்த 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ப்ரோ? ஸோ வந்தாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. கிளம்ப வேண்டியதுதான். பேக் சைடு போகணும் பண்ணோம். நம்ம பசங்க வரல, பசங்க வந்தோடனே கிளம்பி போக வேண்டியதான். இது பாருங்க, இவங்க 2 பேரால் தான் லேட்டு. எம்டி ஒய் லேட்? இல்லை போஸ் வேறங்க. இது பாருங்க, தண்ணியில் அடிச்சது பார்த்தாது, இங்கே தரையிலையும் அடிக்க வரான். ப்ரோ நீ போலாம் ப்ரோ. ப்ரோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் நான் வந்து அங்கேயே இருந்துருக்க வேண்டிய அவசியம். சரி, அது வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அவங்க கான்செப்ட்லாம்
அது ஏற்கனவே அங்கே நின்று வீடியோ எடுத்தது, அதனால திருப்பி அங்கேயே போய் நின்று வீடியோ. எவ்வளோ வெள்ளம் போனா இந்த மரம்லாம் சாஞ்சிருக்கும் பாருங்க. தலைவா அருண் ப்ரோ கேஷ் இருக்கா? ஸோ எல்லாம் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. இங்கேருந்து இறக்கி விட்டாங்க, இங்கிருந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க செம வைப்பா இருக்கிறாரு. ஆனா குளிக்கல 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 ரூம்ல நாலா ரூம்ல குளிச்சிட்டோம்பா. பாஸ் நீங்க சிலாக்கி டிம்மாக்கு என்ன ஆச்சு? கண்ணு தெரியாம போச்சு. காசு கவட்டை ப்ரோ. என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் குளிக்க பயந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்றீங்க. என்ன அர்த்தம்? டச் விட்டுச்சா? இப்ப அவ்வளவுதான் செஞ்சுட்டீங்க. வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளவுதான். கடையை மூட்டு போயிட்டுக்கிறான். ஐயோ இங்க பாருங்க ப்ரோ, எவ்வளவு பெட்டுன்னு. பெட்டில் லைஃப் ஜாக்கெட்டு பாருங்க, மொத்தமும் கவர்மெண்ட் தாங்க. ஸோ பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சு. யாருன்னா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா வாங்க 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 வாங்க. ஒரு வண்டிக்கு 7 பேர் தானா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மச்சான் என்னடா ஃபோன் பேசுனீங்களா? தலைவாவா? வாடா வாடா வாடா. நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் மாசம் இறங்குறேன், ஜெயிலுக்கு போறேன். சொல்ற ஏறி போறேன். என்ன புது போனா? இந்த நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா செம்ம ஹோட்டலுங்க. மேலே தான் சாப்பிட்டோம், ஏசி எல்லாம் இல்லை, நார்மலு. ப்ரோ எப்படி இருந்தது? ஸோ கோவா ட்ரிப்பில் துசாகரா எபிசோடு இன்னையோட முடியுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து ஈவெண்ட்டில் மீட் பண்ணுவோம்.